Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு மெட்டா பிசினஸ் சூட்ல இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் அப்டேட்டடா வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பேஜ், அதாவது உங்களுக்குன்னு கம்பெனிக்குன்னு ஒரு FB பேஜ் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெட்டா பிசினஸ் சூட் வந்து ஃப்ரீயாவே வந்து FB வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுல இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்துட்டு உங்களோட FB அண்ட் இன்ஸ்டா பேஜை இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கீங்கிற பட்சத்துல எல்லா பேஜுமே வந்து ஷோ ஆகும். அந்த ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு மெட்டா பிசினஸ் சூட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆட்ஸ் பஜார்ல இருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் FBயை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து இது ரெண்டுமே வந்து பக்கத்துல காமிக்குது. பட் உங்களுக்கு வந்து FB பேஜ் மட்டும் காமிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டா மட்டும் காமிக்க வாய்ப்பு இல்லை, பட் FB பேஜ் மட்டும் காமிக்கலாம் இன்கேஸ் நீங்க இது ரெண்டையும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மெட்டா பிசினஸ் சூட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன், ஸோ இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் லைக் உங்களோட பேஜ் ரிலேட்டடா இருக்க எல்லா விதமான நோட்டிபிகேஷன்ஸ்மே உங்களுக்கு வந்து இங்க வரும். நீங்க ஆட் ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா? அண்ட் இங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இந்த இன்பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு மெசஞ்சர் இன்பாக்ஸ் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், இப்போ வாட்ஸ்அப்பையும் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கிற பட்சத்துல இன்பாக்ஸ்ல போயிட்டு யூ கேன் செக் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இப்போ லீட் சென்டர், இந்த லீட் சென்டர் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லீட் ஆட் நீங்க அதுல போட்டிருக்கப்போ, இப்போ ஆட் மேனேஜர்ல நீங்க போட்டிருக்கப்போ இங்க லீட் சென்டர்ல உங்களுக்கு லீட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அண்ட் நாங்க இன்னும் லீட் ஆட் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இங்க லைக் கண்டினியூ வந்து ஆப்ஷன் காமிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்டென்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல நீங்க காமிக்கிற பட்சத்துல நீங்க என்னென்ன போஸ்ட் ரீல்ஸ் போட்டிருக்கீங்க, என்னென்ன ஸ்டோரி போட்டிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு இங்க வந்து வியூ பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க வந்து எந்த டேல இப்ப லாஸ்ட் மந்த் என்னென்ன போஸ்ட் போட்டீங்க அந்த மாதிரி எல்லா ஓவர்வியூமே உங்களுக்கு இந்த கான்டென்ட் அடியில வந்து எடுத்துட்டு வந்துரும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க இப்போ பூஸ்ட் அன்அவைலபிள் இருக்கிற ஒரு சில போஸ்ட்லாம் உங்களால பூஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் பாலிசி வயலேஷன்ஸ் இருக்கும். பாலிசி வயலேஷன்ஸ் இன் த சென்ஸ் லைக் மோஸ்ட்லி பேஸ்ட் டியூ டு த வீடியோ தான். ஸோ சம் வீடியோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணும். அண்ட் டவுன் த லைன் நீங்க இப்போ நியூ அக்கௌண்டா நீங்க லான்ச் பண்ணிருக்கப்போ தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருமே தவிர நீங்க டவுன் த லைன் நீங்க போட உங்களோட வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ண உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து ஒன்னொன்னா ரிமூவ் ஆயிட்டு வரும். ஸோ கன்சிஸ்டன்ட் போஸ்டிங் வில் ஹெல்ப் யூ சால்வ் ஆல் தீஸ் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் லைக் செக்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் த கான்டென்ட் தான். ஓகே, ஸோ இங்க நீங்க ஸ்டோரிஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூவா வந்து ஸ்டோரி வந்து இங்க போட்டு நீங்க இதை ஹைலைட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஸ்டோரி அண்ட் இது அப்புறமா வந்துட்டு அண்ட் இந்த கான்டெஸ்ட் இது மூணையும் நான் ஹைலைட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் கிவ் அவே அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு கிவ் அவே அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் வந்து இருக்கிற ஸ்டோரியை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறதன் மூலமா ஈஸியா பீப்புள் வந்து கேன் கம் அண்ட் கிளிக் திஸ் வெரி ஈஸிலி இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இது வந்து நான் ரேண்டமா போட்டிருக்கேன், பட் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எது தேவையோ அது மட்டும் நீங்க வந்து இங்க போடுங்க. லைக் மேபி நான் கிவ் அவேல வந்து இது மட்டும் வச்சுட்டு ஐ கேன் ரிமூவ் திஸ் திங் அண்ட் this thing and remove these two and save highlights. So நான் இப்ப கொடுத்துட்டேன்னா இப்ப give awayல ஒன்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து about us அப்படி நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா ஏன் வந்து ads bazaar நான் இதை குடிக்கலாம் அண்ட் வேற மாதிரி லைக் ஐ எம் ஜஸ்ட் செக்கிங், வெயிட் அ மினிட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நியூ ரீல்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஹைலைட் போறது வந்துட்டு வெரி மச் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் பீப்புள் ஃபுல்லா உங்களோட பேஜுக்கு வந்து பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் திஸ் கைண்ட் ஆஃப் ஹைலைட்ஸ் வந்து வில் டெஃபினெட்லி they'll see. ஓகேவா? ஸோ அது அண்ட் இங்க ஏபி டெஸ்ட் அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு இது மோஸ்ட்லி நீங்க ஆட் ரன் பண்றப்போ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்றதா வந்துட்டு ஏபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட் ஏபி டெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து இங்க ஃபார்மட் ரீல் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஸோ ரீல் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க வந்து வேற ஒரு ரீல் வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரீல் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நான் அதே ரீல்ல வந்து நான் வேற ஒரு ரீல், ஸோ இது வெர்ஷன்
ரீல் 1 இருக்கும், இது வெர்ஷன் ரீல் 2 இருக்கும். ஸோ இது ரெண்டும் நான் அப்லோட் பண்ணிட்டு எது வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து நான் இங்க இருந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ ஏபி டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஒன்லி ஒன் வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுது. மேபி நம்ம ஆட் அக்கௌண்ட்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா லொகேஷன் மட்டும் எல்லாமே சேமா இருக்கும். லொகேஷன் சென்னையும் மதுரையும் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த வேரியபிள் தான் வந்து ஏபி டெஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபீட் அண்ட் கிரிட்ஸ் அது வந்து என்னன்னா நம்மளோட பேஜை எடுத்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு வரும் தெரியுங்களா, லைக் 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த கிரிட் தான் வந்து இது. ஸோ ஈஸியா நீங்க வந்து இங்க இருந்தே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, மென்ஷன் டேக்ஸ் யாரெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டினா யாரெல்லாம் வந்து டேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் வந்து இங்க நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டென்ட் அடியில தான் வரும். இப்போ இந்த பிளானர் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா ஷெட்யூல் பண்றதுக்கு. ஸோ இங்க நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஓகேவா. ஸோ அஸ் அ சோஷியல் மீடியா பர்சனா நீங்க வந்து ஷெட்யூல் பண்றீங்க. ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஷெட்யூல் போஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஷெட்யூல் போஸ்ட் வந்து நான் ப்ராப்பரான டைம் டேட் லைக் இது வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் 18 வரைக்கும் கொடுக்கலாம். நான் 16க்கு போடுறேன். இதுவும் வந்து நெக்ஸ்ட் மந்த் 16க்கு வந்து நான் போடுறேன் அண்ட் டைம் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு தென் ஐ கேன் லைக் இங்கே வந்துட்டு நான் போட்டு வச்சிடலாம். லைக் ஆட் போட்டோவோ இல்லை ஆட் வீடியோவோ கொடுத்து ஐ கேன் ஜஸ்ட் போஸ்ட் இட். ஸோ இந்த பிளானர் வந்துட்டு இஸ் வெரி வெரி லைக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் லைக் அஸ். ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து உங்களால ஈஸியாகவே கண்டென்ட் பிளான் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் அண்ட் எது எங்க போஸ்ட் பண்ணிக்கிங்களோ உங்களால ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ஒரு ஓவர்வியூ பாருங்க. நான் வந்து என்னென்னைக்கு என்னென்ன டைம்ல நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து இட்ஸ் டினோட்டிங் கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ நான் வந்து இங்க 245 லைக் அதாவது எஃபில எந்த டைம்ல போட்டிருக்கேன், இன்ஸ்டால எந்த டைம்ல போறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் கிவிங் மீ சம் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் வரதெல்லாம் வந்துட்டு என்னன்னா இந்த டைம்ல நான் போஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து நல்ல ரீச் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்டார் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது விச் இஸ் 7:30 PM அண்ட் 9:30 PM. ஸோ அது வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு ஐ ஷுட் மேக் போஸ்ட் ஆன் தீஸ் டைமிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளானர் வச்சு உங்களால வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் தட். அடுத்து இப்போ ஆட்ஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் ஆட்ஸை வந்துட்டு ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் யூ டு டூ ஹியர் பிகாஸ் இன் மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் ஆட்ஸ் ரன் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. யூ ஷுட் டூ த ஆட்ஸ் இன் த ஆட் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ ஐ லீவ் இட் நவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சைட்ஸ். ஸோ இந்த இன்சைட்ஸ் வந்து நீங்கள் சும்மா அப்படியே பாட்டுக்கு போஸ்ட் மட்டும் பண்ணிட்டே போகாமல் உங்கள் ஆக்டிவிட்டி என்ன, லைக் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்சைட்ஸ் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து க்ரோ ஆக முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன காமிக்குதுன்னா ரீச் 4.8K ரீச் வந்து எனக்கு காமிக்குது. எப்போ அப்படின்னா லைக் குமுலேட்டிவா நான் போடுறேன் லைக் விச் இஸ் ஓவரால் ரீச். ஸோ கண்டென்ட் இன்ட்ராக்ஷன் எத்தனை பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ், லைக் இது ஓவரால் லைஃப் டைம் ஃபாலோவர்ஸ் கொடுக்குது அண்ட் லிங்க் கிளிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் பிட்வீன் த டைம் ஆஃப் March 22 to April 18. ஸோ விச் இஸ் வெரி குட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரேட்ஸும் காமிக்கும். பட் இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கண்டென்ட் நீங்கள் போயிட்டு இங்க காமிக்குது பாத்தீங்களா ரீச். ஸோ இந்த ரீச் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுல எது வந்து ஜாஸ்தி ரீச் போயிருக்கு மேக்ஸிமம் இது பாருங்க, இது வந்து நல்ல ரீச் போயிருக்கு 6 போஸ்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எது வந்து மேக்ஸிமம் ரீச் போயிருக்கோ நீங்க அதை எடுத்துட்டு அதை சார்ந்து நீங்க வந்து இன்னும் மோர் ரீல்ஸோ இல்லாட்டினா போஸ்டோ இல்லை ஸ்டோரியோ வந்து கிரியேட் பண்ணுறது இட் வுட் பி அ பெட்டர் ஐடியா. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் பற்றி வந்துட்டு இன் அண்ட் அவுட் நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் என்னோட சைன்விட் இன்ஃபோடெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஐ ஹவ் போஸ்டட் லாட் மோர் வீடியோஸ் அபவுட் ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். யா, தேங்க்யூ.